ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். கோயிலில் இருந்த ஒரு சாமியார் சேதுக்கு ஒரு கண்டம் இருக்குது, அதிலிருந்து தப்பிக்கிறது இயலாத காரியம். அப்படி அவன் தப்பிச்சா அதை நீ பண்ண புண்ணியன்ட்டு மினிஸ்டர்கிட்ட சொல்ல மினிஸ்டர் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த டைமில் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மினிஸ்டர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உங்கள் மகன் போனதாகவும் அவரை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோ போலீஸும் சேர்ந்து தேடுறதா சொல்கிறாங்களே, உண்மையான்னு கேட்க ஆமான்னு சொல்கிறாரு மினிஸ்டர். சில காரணங்களுக்காக தான் அவன் காட்டுக்குள்ளே போயிருக்கான், அது என்னன்னு இப்போ சொல்ல முடியாதுன்னு சொல்ல, அதில் ஒரு ரிப்போர்ட்டை உங்கள் பையன் போதை மருந்துக்கு அடிமையாகி சக்தி வாய்ந்த போதை தருகிற வேற தேடி தான் காட்டுக்குள்ளே போயிருக்கிறதா சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்க, உங்கள் கற்பனைக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது, என்னை பிடிக்காதவங்க கட்டிவிட்ட கதை இதுன்னு மினிஸ்டர் கோபமாக சொல்கிறாரு. அப்போ என்ன காரணத்துக்காக உங்கள் பையன் காட்டுக்குள்ளே போயிருக்கான்னு கேட்க, அதை நான் சொல்கிறேன்னு அங்கே உள்ள ஒரு பழங்குடியினத்தோடைய தலைவி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மினிஸ்டரோட பையன் போதைக்கு அடிமையானவர் கிடையாது, ஒரு காரணமாக தான் போயிருக்காரு, அவரை பற்றி தப்பான நியூஸ் எதுவும் போடாதீங்கன்னு கேட்டுக்கிறாங்க. அடுத்து தாமரையோட குடும்பத்தை காட்டுறாங்க. மருமகன் காட்டுக்குள்ளே போனதுனால அந்த குடும்பமே கதறி கண்ணீர் வடிக்குது. தாமரை பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளைக்கு என்னாச்சுன்னு கேட்க, அம்மா சாமி கும்பிட பூ எடுத்துகிட்டு வரேன்ட்டு போனாருமா, ஆளையே காணான்னு சொல்லி அந்த பொண்ணு அழுது. போலீஸும் தேடிட்டே இருக்காங்க, அவர் வந்துடுவார்னு நம்பிக்கையாக இருக்கோம்னு அழுதுகிட்டே பொண்ணு சொல்கிறாங்க. அடுத்ததாக சாமி கும்பிட போகலான்னு தமிழ் போகிறாங்க. அங்கே தன்னோட மனசில் உள்ள பாரத்தையெல்லாம் சாமியோட காலடியில் குட்டுறாங்க. நேற்று இங்கே கர்ப்பிணி பெண்ணுங்களுக்கெல்லாம் பூஜை நடந்தது, அதில் என்னையும் கலந்துக்க சொன்னாங்க, ஆனால் நான் கர்ப்பவதி இல்லைன்னு உனக்கு தெரியும் அம்மா, என் சூழ்நிலை இதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, பூவை தேடி போனேன், என் புருஷனை காப்பாற்றுமா அப்படின்னு கதறி அழுறாங்க. இந்த டைமில் அங்கே சேதுவை ஒரு யானை துரத்திட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இன்னும் 1 மணி நேரத்தில் என் புருஷன் இங்கே வரணும், அப்படி அவர் வரலன்னா அவரை தேடி நான் காட்டுக்குள்ளே போவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே யானை துரத்தும் போது சேதுவோடைய கால் சேத்துல மாட்டிக்குது. யானை சேதுக்கிட்ட வரும்போது இடி இடிக்கிற சத்தம் கேட்க யானை அங்கேருந்து போயிடுது. சேதுவும் சேத்துல மாட்டின காலை எடுத்துக்கிறாரு. இந்த டைமில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் சேதுவை காட்டுக்குள்ளே தேடும்போது ஒரு காஸ்ட்லியான வாட்ச் அவங்களுக்கு கிடைக்கிது. இவ்வளோ காஸ்ட்லியான வாட்ச்சு இங்குள்ள மலைவாழ் மக்களுடைய தான் இருக்காது, இது அந்த மினிஸ்டரோட பையனுடைய தான் இருக்கலான்னு சொல்லி அந்த வாட்சை ஒரு ஃபோட்டோ எடுத்து போலீஸ்க்கு அனுப்புகிறாங்க. போலீஸ் அதை மினிஸ்டர்கிட்ட காமிச்சு செக் பண்ணும்போது, ஆமாம் சார், இது என்னோட பையனுடையதான்னு சொல்ல மினிஸ்டரோட ஃபேமிலியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போகிறாங்க.